ஃபிலிம் டுடே வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கவர்னர் மாளிகை சென்று கவர்னரை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவருடைய முதல் மாநாட்டில் அவர் தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு போஸ்ட்டு தான் கவர்னர் போஸ்ட். எப்படி திமுக காரங்க சொல்லுவாங்களா, ஆட்டுக்கு எப்படி தாடியோ அதுதான் தமிழ்நாட்டுக்கு கவர்னர், ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி அவரும் தன்னுடைய தவேக மாநாட்டில் அது வலியுறுத்தினார். ஆனால் திடீர்னு என்ன ஞானம் அதை வந்துச்சோ, புசி ஆனந்த் சொன்னாரோ, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாரோ, அவர் ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு நேராக கவர்னர் மாலில் போய் கொடுத்துட்டு பேசிட்டு வந்துட்டாங்க. அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எப்படி கலைஞர் கடிதம் எழுதுகிறாரோ, உடன்பிறப்பேன்னு எழுதுகிறாரோ, அண்ணாதுரை உங்களுக்கு என்ன எழுதுவார்னு உங்களுக்கே தெரியும். தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அண்ணாதுரை எழுதுவார். அதே மாதிரி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எழுதுகிற மாதிரி இவர் எம்ஜிஆர் ஆன மாதிரி, கலைஞர் ஆன மாதிரி, அண்ணாதுரை ஆன மாதிரி, ஜெயலலிதாவே ஆகிட்ட மாதிரி இவர் மைண்டில் ஒரு செட்டப் ஆகி இவர் ஒரு லெட்டர் எழுதுகிறார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாதுரையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிற அந்த பாலியல் வன்முறைனால் என் ரத்தம் கொதிக்கிறது, என்னுடைய சகோதரிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு, அதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுடன் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார். இவர் கடிதம் எழுதுறாருன்னா திமுக காரங்க முரசொலியில் எழுதுவாங்க, ஜெயலலிதா நமது எம்ஜிஆரில் எழுதுவாங்க, எம்ஜிஆர் நமது எம்ஜிஆரில் எழுதுவார், அண்ணாதுரை இருக்கப்போ பத்திரிகை கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தரும் தனக்கான பத்திரிகையில் அங்கே இருக்கக்கூடிய அவங்க தொண்டர்கள்கிட்ட இவர்கள் மனதில் தோன்ற கருத்துக்களை பிரதிபலிப்பாங்க. இப்போ மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்கள் மாதம் ஒரு முறை செகண்ட் சண்டே அப்போ மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவர் மனதில் தோன்ற கருத்துக்களை ரேடியோ மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடம் அவர் பேசுவார். அந்த மாதிரி ஒரு உயர் பதவியில் அடைந்த பிறகு எப்படி சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டீங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்க, இல்லை ஒரு வார்டு கவுன்சிலர் ஏதோ ஒன்று ஆகிட்டீங்கன்ற பிறகு அந்த லெட்டரை எழுதிங்கன்னா நம்ம இது பொது வழியில் பேச வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றுமே ஆகலை, இன்னும் ப்ரெஸ்ஸையே சந்திக்காமல் பயந்து ஓடுனுக்கிறீங்க, ப்ரெஸ்ஸுக்காரனை பார்த்தாவே ஓட்டம் பிடிக்கிறீங்க, ஒரு லெட்டரை எழுதிட்டீங்க. அந்த லெட்டரை எழுதிட்டு இதெல்லாம் போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜில் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு ஒன்று. இந்த ஐடியா கொடுத்ததே புசி ஆனந்தா தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லெட்டரெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டி நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார பக்கத்தில் ஏதோ ஒரு காலேஜில் போய் கொடுத்துருக்காரு. அனுமதி இன்று கூட்டம் கூடுறாங்க, முன் அனுமதி இன்று இது மாதிரி துண்டு பிரசங்களை பிரசுரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை பண்ணுறதே அரெஸ்ட் பண்ணுன்றதுக்காக தான். நம்ம என்ன காவல்துறை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோன்னா, அரெஸ்ட் பண்ணால் ஒரு 15 நாள் உள்ளே வைப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை இங்கே அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் கூட அரெஸ்ட் ஆகிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணால் அவங்களை மண்டபத்துக்கு கூப்பிட்டு போய் டீ காப்பி தண்ணியை கொடுத்துட்டு 2 மணி நேரம் கழித்து உங்களை வெளியே விட்டுருவோன்னு தெரிஞ்சதுனால தான் புசியானது உடனே இப்போ அவர் போய் உட்காந்துக்கிறாரு. உடனே ஒரு 10 பேர் கத்துறாங்க, பொதுச் செயலாளரை விடுதலை செய். பொதுச் செயலாளரை விடுதலை செய்யா, அவரை இன்னும் அரெஸ்டே பயிலையா அப்படின்றது ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது என்னென்னா, பொதுச் செயலாளர் பெரிய போராட்டம் நடத்தி தொடர் உண்ணாவிரதம் இருந்து அவர் அரெஸ்ட் ஆனார்னா நம்ம இதை ஏற்றுக்கலாம். இல்லை இதனால் வரையும் அவர் ஏதோ ஒரு போராட்ட காலத்தில் சந்தித்து அதன் மூலம் அரெஸ்ட் ஆகிட்டு வெளியே வந்திருக்காருனாலும் ஏற்றுக்கலாம். இதுவரையும் எதுவுமே பண்ணல. இதுவரையும் தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்க திரு விஜய் அவர்களும் அதனுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்களும் லெட்டர் மூலமே பேசுகிறாங்க. எப்படி கலைஞர் முரசொலியில் எழுதுகிற மாதிரியும், நமது எம்ஜிஆரில் ஜெயலலிதா எழுதிய மாதிரி, எம்ஜிஆர் இதில் எம்ஜிஆர் எழுதின மாதிரி லெட்டர் மூலமே இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போராட்ட காலத்தை மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதற்கு இன்றைக்கி ஒரு கண்டன அறிக்கை, இது மாதிரி கருத்து சுதந்திரங்க இல்லை, எங்களை உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழக காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோளாக என்ன விதிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பொது வழியில் சந்திக்காமல், மக்களோடு மக்களாமல் கலக்காமல், மக்களுடைய திமுகவுடைய அராஜகத்தை பொது வழியில் பேச பயந்து கொண்டு அந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக தொடர் உண்ணாவிரத போராட்டமோ, முற்றுகை போராட்டமோ, ரயில் மறியல் போராட்டமோ, பஸ் மறியல் போராட்டமோ போன்ற எந்த போராட்ட களத்தை சந்திக்காத இவர்கள் விஜய் எழுதின ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு அந்த லெட்டரை காமிச்சிக்கிட்டு நாங்கள் எல்லாருக்கும் பொது வழியில் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சால் தமிழக காவல்துறை அரெஸ்ட் பண்ணோம். நம்ம மண்டபத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, மண்டபத்துள்ள போனோன்னே தண்ணி கொடுப்பாங்க, நேம் அண்ட் ட்ரெஸ் வாங்கிப்பாங்க, டீ கொடுப்பாங்க, சாயங்காலம் 7:30 மணி ஆனால் டிஃபன் கொடுப்பாங்க, சாப்பிட்டு அவன் பஸ் ஏறி போயிடலாம் அப்படின்னு தெளிவாக இருந்து பிளான் பண்ணி அரெஸ்ட் ஆகிறாங்க. நம்ம தமிழக காவல்துறைக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா, இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை மக்களிடம் நேரடியாக சந்திக்காமல் கட்சிகள் நடத்துகிற இந்த போராட்ட காலத்தில் நீங்கள் யார் அரெஸ்ட் பண்ணாலும் மண்டபத்தில் போய் அடைக்கக்கூடாது. உடனடியாக மேஜிஸ்ட்ரேட்டில் போய் ஆஜர் பண்ணி
15 நாள் ரிமாண்ட் மட்டும் பண்ணுங்க. ஒருத்தங்க நிற்கிறானா பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒரு ஆள் அங்கே நிற்க மாட்டான். 15 நாள் ரிமாண்டுன்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு நிற்காது, ஒரு ஆம்பளை பையன் நிற்க மாட்டான், புசியானதே முதல்ல நிற்க மாட்டார். நான் சொல்கிறேன். அப்போ இது எல்லாம் இவர்களுக்கு அடிக்கிற மாதிரி அடி, அழுகிற மாதிரி அழுகிறோன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை திரு புசி ஆனந்த் அரங்கேற்றிருக்கிறார். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறை நடந்துச்சு, ஒட்டுமொத்த கட்சிகளும் ஆங்காங்கே கண்டன போராட்டம் நடத்துது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து தடையை மீறி போராட்டம் நடந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலைஜி வந்து நாங்கள் திமுக அரசுக்காக எவ்வளோ விஷயங்கள் வந்து அராஜகத்தை பொறுத்து கொண்டு எவ்வளோ போராடலாம் மசிய மாட்டேன்றாங்க, என்னை நானே வருத்தி கொள்கிறேன்னு சொல்லி சாட்டையால் அடித்து வருத்தி கொள்கிற வேலையும் அவர் பார்க்குறாரு. இப்படி மக்களோடு மக்களாக சென்று நாங்கள் வந்து பொது வழியில் நின்று லெட்டர் காட்டுறோம், ஷேம் டு ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு பதாகையில் வச்சு நாங்கள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி அறப்போராட்டம் நடத்துகிறோம். இப்படி பாலியல் வன்முறைக்கு எதிராக மற்ற கட்சிகளும் போராட்டம், ஏடிஎம்கேயும் போராட்டம் நடத்துகிறாங்க, மற்ற கட்சிகளும், அதாவது திமுக கூட்டணி இல்லாத எல்லா கட்சிகளும் போராட்டுற நேரத்தில் நீங்கள் போராட்டமே பண்ண மாட்டீங்க. சம்மந்தமே இல்லாமல் லெட்டர் எடுத்துகிட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு லெட்டர் ஒரு விஜய் எழுதிட்டாரா, விஜய் எழுதின கடிதம்னா பெரிய தங்க கடிதமா இல்லை பெரிய வைர கடிதமா, ஒட்டுமொத்த இந்தியாவை உழுக்கிற கடிதமா, ஏதோ ஒரு மனசில் தோன்றதை ஒரு லெட்டராக எழுதி கொடுத்தோன்னா அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு நாங்கள் விநியோகம் பண்ணுவேன்றது என்ன மாதிரி அரசியல், இவர்கள் மக்களை எப்படி முட்டாளாக நினைக்க கொண்டிருக்கிறான்றது தான் இப்போ பதியப்பட ஒரு செய்தி. அப்போ தமிழக காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணால் டீயை கொடுத்து பண்ணை கொடுத்து நைட்டானால் விட்டுருவாங்கன்ற ஒரு கட்டமைப்பிலேருந்து வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து மக்களை சந்திக்காமல் மக்களுக்கான போராட்டத்தில் முன்னெடுக்காமல் யார் யார் நீங்கள் அரெஸ்ட் ஆகிறீங்களோ உங்களை நேரடியாக பஸ் எடுத்து நேரடியாக போயிட்டு ஒரு 4-5 மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு அவங்க முன்னாடி ஆஜர் பண்ணிவிட்டு எல்லாரும் ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணி கடலூரில் பாதியும் வேலூரில் பாதியும் புழலில் பாதியும் போடுங்க. ஒருத்தன் நின்று இந்த மாதிரி பண்ண மாட்டான். உப்புக்கு சப்புக்கு இல்லாத ஒரு மேட்ருக்கு போராட்டம் மாதிரி கட்டமைச்சு, உப்புக்கு சப்புக்கு இல்லாத மேட்ருக்கெல்லாம் இங்கே திமுக அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி, உப்புக்கு சப்புக்கு இல்லாத மேட்ருக்கு அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு லெட்டர் போடுறது என்ன மாதிரி அரசியல்னு ஒரு சுய பரிசோதனையை விஜய் அவர்கள் சிந்திக்க வேண்டும். புசி ஆனந்த் போன்ற அறிவார்ந்த சிந்தனை ஆட்கள் அவங்க கூடம் இருக்கும் வரை விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் என்றைக்குமே 0 தான். மீண்டும் ஒரு நிலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.